என்ன ஏன் சுவாமி காப்பாத்துனீங்க? எங்க அப்பாவோட நோயை தீர்க்கறதுக்காக எவ்வளவோ பக்தி சிரத்தையோட விரதம் இருந்தேன். பழனி ஆண்டவருக்கு காணிக்கையா செலுத்த வேண்டிய ரத்தின வேலை நான் பறி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? அவன் பேரை சொல்லிக்கிட்டே விழுந்த உன்னை காப்பாத்துறது அவன் கடமையாச்சே. கடமையை செய்யற கடவுளால தன்னோட உடமையை காப்பாத்திக்க முடியலையே. என்ன காப்பாத்துறவருக்கு வேலை காப்பாத்திக்க தெரியலையே. தன்னோட ஆசையை திருநவனை தண்டிக்க தெரியலையே. அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் என்று நீ கேள்விப்பட்டதில்லையா? நீ தினந்தோறும் படிக்கும் கந்தசஷ்டி கவசம் உன் கவலைகளை எல்லாம் கண்டிப்பாக போக்கும். காக்க வரும் கனகவேல், தாக்க வரும் தணிகை வேல், பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் அந்த புனித வேல். வேலுண்டு வினையில்லை, வினையிருந்தால் அங்கு வேலுண்டு. மகளே, அடுத்த வைகாசி விசாகத்தன்று நீயே உன் கையால் அந்த ரத்னவேலை முருகனுக்கு காணிக்கையாக செலுத்தப் போகிறாய்.